இன்னைக்கு எங்கே பார்த்தோன்னா பாண்டிமலை வருஷத்தில் 375 இந்த கோயில் இன்னைக்கு வந்திருக்கோம். பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே வழிவிடக்கூடிய அற்புதமான தெய்வம். இங்கே நீங்கள் வந்தாலே நீங்கள் நினைச்சது நடக்க ஆரம்பிச்சு அப்படி அற்புதமாக தெய்வம். கார்கள் எல்லாமே இருக்குது. அதனால் வீடியோ போடுவோம், வாங்க வீடியோ பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக எப்படி அப்படியே அது அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த இடம். பாருங்க, இதனுடைய உள் பிரகாரம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாண்டிகைகளுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுமே பயபக்தியோட ஒரு உணர்ச்சி வசமாக பண்ணக்கூடிய அற்புதமான இடம். மக்கள் கொஞ்சம் சாரசாரியாக தீவிர இருக்கக்கூடிய இடம். ஏன்னா வருஷத்துல 365 நாளும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதல். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையும் பயங்கரமான கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே இந்த அன்னதானபுரம் மக்கள் வந்தாங்க. கூட்டமாக விஜயத்துக்கு சுற்றுலாம், முடி காணிக்க, கிடா வெட்டுறது, புதுசாக வண்டி வாங்கினா அதை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். குழந்தை வர வேண்டி ஐயாவை நேரடியாக க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க. மூலஸ்தானங்கிறது ஐயாவுடைய பாட்டு. அவருக்கு மாலை, எலுமிச்சம்பழம், சுருட்டு எல்லாம் காணிக்கையாக செலுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 1000 லட்சக்கணக்கான பக்தர்கள்
உங்களுக்கு இங்கே எல்லாரும் மாலை வேண்டிய பொருள்கள் அவ்வளவு அற்புதமாக வாங்கக்கூடிய ஒரே இடம் இந்த இடம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேண்டிய அவ்வளவு அற்புதமான இடங்கள். இந்த இடங்கிறதுனா இங்கே வந்து போனாலே அவ்வளவு சிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமே இந்த இடம். ஏன்னா பாண்டி கோயிலுங்கிறது, பாண்டி முனீஸ்வரங்கிறது கருப்பாயினுள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே இங்கே வந்து வழிபடக்கூடிய அற்புதமான இடம். இதுதான் இதனுடைய நுழைவு வாயில். இந்த கண்டிப்பாக வந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் இந்த பகுதி வந்தீங்கன்னா ஒரு முறை இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். அற்புதமாக இருக்கும்.